அன்பான உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே, இந்த இனிய மாலை பொழுதில் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழில் சில வார்த்தைகள் நாம் பேச்சு வழக்கில் வைத்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? காலந்தொட்டு நெடுங்காலம் வரை இதுக்கு காரணம் என்ன? நாம் கண்டுபிடிக்கவில்லை. காரண பெயராக அநேக வார்த்தைகள் தமிழில் கலந்திருக்கிறது. அவற்றில் 5 வார்த்தைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஊர் என்று சொல்கிறோம். ஒரு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறோம். ஊர் என்று எதுக்கு சொல்கிறோம்? அதற்கு காரணம், ஓரிடம் தன்னில் நில்லா மனிதன் நாளும் கால்நடையாய் ஊர்ந்து செல்ல அதுவே காரண பெயராகி ஊருக்கு போகிறேன் என்றது ஒரு வழக்கு சொல்லாகி ஊர் என அழைக்கலாயிற்று. அதான் ஊருங்கிறதுக்கு அடையாளம். சரி, அடுத்தாப்புல நம்ம தினம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. சாப்பாடு என்று சொல்கிறோம். ஏன் சாப்பாடுன்னு சொல்கிறோம்? சாண்வயிறு பசி உண்டானால் சோர்வடைந்து போகாமல் ஆனமொடு அரிசி அவியலிட்டு ஊன் வயிற்றிற்கு இட அந்த சான்பாடு நீங்க அவ்வார்த்தை மருவியதும் சாப்பாடு என அழைக்கலாச்சு. சரி, உணவு ஊர் போட்டோம், சாப்பாடு போட்டோம். அடுத்தாப்புல ஆடை. ஆடை என்ன? நம்ம அணிந்து கொள்கிற உடை ஆடைன்னு சொல்கிறோம். அது ஆண்கள் அணிந்தாலும் சரி, பெண்கள் அணிந்தாலும் சரி, ஆடை என்று சொல்லுவோம். ஏன்னா பால் பொங்கி வரும்போது அது மேலே ஒரு விழுப்படிவு மறைச்சிக்கிட்டு இருக்கும். ஆடைங்கிற வார்த்தைக்கு மறைத்தல் என்று அர்த்தம். ஆடைங்கிற வார்த்தைக்கு மறைத்தல் என்று அர்த்தம். அந்த பால் மேலே ஒரு விழுப்படி ஏற்படும், அது ஆடைன்னு சொல்லும். அதே போல் மொழி மேனியை உடலை மறைக்கிறது, அதனால தான் ஆடை என்றப்பட்டது. அதை பாலாவி என மெல்லியதாய் நூலிழைகள் பின்னலாகி நெருக்கிட காலாட்டி தறி என்னும் பொறி தன்னில் நெய்தல் காரணமாய் ஆடுதலில் பிறந்ததால் இது இங்கே ஆடை என அழைக்கலாச்சு. புரியுதுங்களா? அதான் ஆடைங்கிறதுடைய விளக்கம். சரி, 4 கால் ஜீவனை எல்லாம் மிருகம் சொல்கிறோம். 2 கால் விளையாடுகிற மனிதன் சொல்கிறோம். மனிதனுடைய இயல்பை கொண்டு நம்ம நல்லவன் கெட்டவன் தீர்ப்பிடுறோம். ஆனால் மனிதன் என்கின்ற வார்த்தை எப்படி வந்தது? மனிதன் என்கின்ற வார்த்தை இவ்வாறு தான் பிறந்தது. 6ஆம் அறிவுடையான் மனிதன் என்று இலக்கியங்கள் கூறினாலும் சோரா மனம் இதம் ஆனவன் மனிதன், மனம் இதம் ஆனவன் மனிதன் என்று நிறைவேறான மண்ணுமுகள் இறைவன் படைப்பாம் மாந்திரையே மனிதன் என்று அழைக்கப்பட்டான். மண்ணுமுகள் மலையை இமயமலை என்று சொல்கின்றோம். மண்ணு புகழ் என்றாக இந்த மண்ணு புகழ் என்பது மனிதனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. மற்ற படைப்புகள்லாம் அந்த புகழ்னால எந்த பிரயோசனம் கிடையாது. இந்த மனிதன் தான் மனிதன் என்று புகழும்போது அவனுடைய பயன், வாழ்க்கை பயன் முழுமையடைகின்றது. அந்த மனுஷன் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது போல் அடுத்தது பள்ளிக்கூடத்தில் நம்ம செஞ்சோடனே போனோடனே இந்த இது மனப்பாட பகுதி, செயல் பகுதி என்று சொல்லி ஆசிரியர்கள் நமக்கு தமிழ் ஆசிரியர் சொல்லுவாங்க. செய்யுள் நான் வேறு இருந்துச்சு. செய்யுளுங்கிறதுக்கு விடியல் கருத்துக்களை விளம்பிடும் தன்னோக்கில் பட்டறிவின் சான்றோர் தாம் கடந்து போனாலும் சந்தடிக்கு செவியில் சொல்லி வைத்து போக. அந்த காலத்துல புத்தகங்கள் கிடையாது, ஓலைச்சுவடிகள் காலப்போக்கில் அப்புறம் அச்சுத்தொழில் வந்துச்சு. ஆனால் செவியுள் தான், வார்த்தையை ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இப்படி போயிட்டே இருக்கும். கர்ண பரம்பரை என்று சொல்வார்கள். அந்த செய்யுள் என்ற வார்த்தைக்கு விடியல் கருத்துக்களை விளம்பிடும் தன்னோக்கில் பட்டறிவின் சான்றோர் தாம் கடந்து போனாலும் சந்தடிக்கு செவியில் சொல்லி வைத்து போக செவியுள் என்ற வார்த்தை அதுவும் மாறி செய்யுள் என்று அழைக்கலாச்சு. சரி, அப்புறம் யாராச்சும் ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா முட்டாள் என்று பேசுவோம். முட்டாளுங்கிற வார்த்தை இந்த காலத்தில் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த முட்டாளுங்கிற அந்த பேருடைய ஒரு போஸ்ட், ஒரு பதவி, ஒரு இதுவே ஒரு வேலை இந்த காலத்தில் கிடையாது. அது மன்னர்கள் காலத்தில் இருந்துச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? தீர்க்கமான அறிவுடை நம்பிதான் மட்டும்தான் தன்னையே நம்பி மாற்றாளை முட்டாள் என அழைத்தல் முரண்பாடு என்றாலும் முறையால் நெடுவழி பயணித்த சிவகீதனை ஓரிடத்தில் நிலைநிறுத்தி வைக்க எண்ணி அச்செயல் புரிவோரை முட்டு கொடுக்கும் ஆள். அந்த சிவகையில் பல்லக்கு இருக்க, அதை முட்டு கொடுத்து நிறுத்தி வைப்பாங்க. இன்னைக்கு கூட சாமியை நிறுத்திட்டு போகும்போது இப்போல்லாம் ஈரோடைய வச்சு சாமி அதை வச்சு வண்டியில் வச்சு கொண்டு போகிறோம். முந்தியெல்லாம் மக்கள் தான் தூக்கிட்டு போவாங்க மன்னர்கள் போகும்போது இந்த சிவிகையில் பல்லக்கில். அப்போ அந்த ஒரு இடத்துல நிற்கன்னு சொன்னால் 4 பக்கம் அந்த கால் முட்டு கொடுக்குறது ஆள் நிற்பான். முட்டு கொடுத்து அது மேலே இந்த சிவிகை நிற்கும். அது முட்டு கொடுக்கும் ஆள், அதனால தான் முட்டு கொடுக்குற ஆள் முட்டாள் என்று பெயர்பட்டார். ஆகவே முறையால் நெடுவழி பயணித்த சிவிகதனை ஓரிடம் தண்ணில் நிலைநிறுத்தி வைக்க எண்ணி அச்செயல் புரிவோரை முட்டு கொடுக்கும் ஆள் என்று அழைக்க அது காலத்தால் குறுகி முட்டாள் என்றாயிற்று. ஆம், இவை அனைத்தும் காரணப்பெயர் என்று கருத்தில் நாம் கொள்வோம். நன்றி, வணக்கம். உங்களிடம் பயந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நீங்கள் வந்து தோஸ்வா கேமர் சேனலில் ஃப்ரீ ஃபயர் கேமிங் ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். அதனால் வந்து நாளைக்கு மத்தியானம் 4 PM to 3 PM அதுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகி வந்துடும். இன்னும் சேனலை வந்து ஓப்பன் பண்ணல, அதான் வேறு எதுவும் இல்லை, வச்சுக்காதீங்க. நாளைக்கு 3 to 4 உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். அப்லோட் ஆகலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஏன் ப்ரோன்னு கேளுங்க. எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருங்க, அவ்வளோதான். அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது எங்கள் தாத்தா தான்.